முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, சல்லி சல்லியாக உடையும் சாம்ராஜ்யம், திமுகவிற்கு தாவும் அதிமுக டஃப் தலைவர். இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சென்னை அதிமுகவை சேர்ந்த 2-3 டஃப் தலைவர்கள் திமுக பக்கம் செல்ல முயன்று வருவதாக கூறப்படுகிறது. இதற்கான பேச்சுவார்த்தைகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. அதாவது ஒரு விதமான டீலிங் ஏற்கனவே எடுக்கப்பட்டு விட்டதாகவும் கூறப்படுகிறது. 2026ஆம் ஆண்டு நடைபெறவிருக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மாநில அரசியல் களம் தீவிரமடைந்துள்ளது. ஆளும் திமுகவுடன் பல அதிமுக தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும், அவர்கள் விரைவில் கட்சி மாற்றக்கூடும் என்று தகவல் தெரிவிக்கப்படுகின்றன. ஒரு பெரிய குழு கட்சி மாறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறன. சென்னை அரசியல் வட்டாரங்களில் ஒரு முக்கிய அதிமுக தலைவர் விரைவில் திமுகவிற்கு இணைவார் என நம்புவதற்கு ஒரு சூழலாக இருக்கிறது. அதாவது கடந்த சில வாரங்களாக இந்த பேச்சுவார்த்தைகள் இரகசியமாக நடைபெற்று வருவதாகவும் கட்சி வட்டாரங்களில் பேசப்படுவதாகவும் கூறப்படுகிறது. முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே. பழனிசாமி உடனான கருத்து வேறுபாடுகள், அதிமுகவின் உட்கட்சி பூசல்கள் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளன. அதாவது தெளிவான தலைமை இல்லாததால் கட்சி பலவிதமான வருத்தத்தோடு இருக்கிறது. அதாவது சில அதிமுக தலைவர்கள் கருதி கொண்டிருக்கிறார்கள், திமுகவில் இணைவது தங்களுக்கு அதிக அரசியல் பாதுகாப்பையும் தேர்தலுக்கு முன்பதாக சிறந்த வாய்ப்புகளையும் வழங்க எனக்கு அதிமுக குழு நம்பிக்கை இருக்கின்றன என்று கூறப்படுகிறது. மேலும் ஒரு விதமான சூழலாக சுமார் 5000 பேருடன் இணைந்த அவர் திமுகவில் இணைய உள்ளதாக, அதாவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்தது அவர் விருப்பமில்லை என்று கூறப்பட்டு இருந்தாலும் கூட 5000 பேருடன் இணைந்து இதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. அதாவது இவருக்கு வரவிருக்கும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்புகள் வழங்கப்பட்டாலும் என தெரிவிக்கிறது. அவர் மாறும் பட்சத்தில் அதிமுகவின் அடித்தளம் பெரிய அளவில் ஆட்டம் காணும் என்று அரசியல் நோக்குகள் கருத்து கணிப்பாக சொல்கிறார்கள். இந்த நகர்வு அதிமுகவின் ஆதரவாளர்கள் மத்தியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது அதிமுகவிற்கு ஒரு பின்னடைவாக கருதப்படலாம். அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்கள் கட்சி மாறுவது தேர்தலுக்கு முன்பு ஒரு பொதுவான நிகழ்வு தான் என்றாலும் இது கட்சிகளின் பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதாவது இதற்கான முழுமைக்கும் காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுக்கக்கூடிய அடுத்தடுத்த முடிவுகள். சல்லி சல்லியாக உடையும் சாம்ராஜ்யம், திமுகவிற்கே தாவும் அதிமுகவின் டாப் தலைவர்கள். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுகவில் இருக்கக்கூடிய டஃப் தலைவர்களாக திமுகவுக்கு வராங்கன்னா என்ன மாதிரியான சூழல் கட்சியில் நடக்குது அப்படின்னு உங்களுக்கே தெரியும். நம்ம சேனலுக்கும் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலோடு இணைந்திருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த நாளில் சந்திப்போம்.